விரைவுச் சாலையில் மலையில் மாட்டிக்கொண்ட போது நேரம் மாலை 6:15. நில், முதல் கியருக்கு மாறு, மீண்டும் நில். நாங்கள் எல்லாம் அதிர்ஷ்டசாலிகள், பணியில் இருப்பவர்கள், வேறெதை பற்றியும் சிந்திக்க விரும்பாதவர்களாய் வானொலியை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சத்தமாக அலற விட்டிருந்தோம், சிகரெட்டை பற்ற வைத்தபடி. நாகரிக உலகின் பெரும்பாலான மக்கள் ஒரு காலத்தில் மரத்திலும் குகையிலும் வாழ்ந்த மனிதர்கள் இப்போது வாகனங்களில், அதுவும் சாலைகளில் வாழ்கிறார்கள். உலகச் செய்திகள் திரும்ப திரும்ப கேட்கப்படுகின்றன. பிரபல பாடல்கள், ராக் பாடல்கள், காதல் பாடல்கள், எல்லா வகை பாடல்களும், குறிப்பாக காதல் பாடல்கள். காதல் காதல் காதல். நாங்கள் முதலாவது கியரிலிருந்து நியூட்ரலுக்கும் மீண்டும் முதலாவதற்கும் மாறியபடி இருக்கையில் முன்னிருந்த சாலை வரிசையின் வேலியோரத்தில் பரிதாபத்திற்குரிய ஒருவன் ஒதுங்கியிருந்தான். தொப்பி தூக்கி நிற்க செய்தித்தாள் ஒன்றை மலைக்காக தலைக்கு மேல் பிடித்தபடி. மற்ற வாகனங்கள் வலிந்து அவனது வாகனத்தை சுற்றி சென்று அடுத்த வரிசையில் முண்டியடித்தன, அவர்களை நிறுத்த நினைக்கும் மற்றவர்களின் வாகனங்களுக்கு முன்னால். எனக்கு வலப்பக்கம் இருந்த வரிசையில் ஒரு வாகன ஓட்டுநர் ஒளிரும் சிவப்பு நீல விளக்குகள் கொண்ட காவலர் வாகனத்தால் துரத்தப்பட்டு கொண்டிருந்தார். அவர் வேகமாக சென்றிருக்க வாய்ப்பே இல்லை. திடுமென பெருமழை ஆக்ரோசமாக அலசிச் சென்றதில் அத்தனை வண்டிகளும் நின்று போயின. சன்னலின் கதவுகள் மூடியிருந்த நிலையிலும் எவருடைய கிளட்சோ எறிவதை நுகர முடிந்தது. அநேகமாக அது என்னுடையதாக இருக்காது. சுவர் போல் எழுப்பி சுழன்றடித்த நீர் வடியவும் நாங்கள் முதல் கியருக்கு மாறினோம். இன்னும் நாங்கள் எல்லோரும் வீட்டிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கிறோம். எனக்கு முன்னிருக்கும் வண்டியின் வடிவம் ஒரு நிழலாக என்னுள் பதிகிறது, கூடவே அதன் ஓட்டுநரின் தலையின் வடிவமும். மேலும் என்னால் பார்க்க முடிந்தது SDK 405, அவரது லைசன்ஸ் எண்ணையும், அவரது வண்டி பம்பரில் ஒட்டப்பட்டிருந்த வார்த்தையையும். இன்று நீ உன் குழந்தையை அரவணைத்தாயா? திடுமென சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உந்துதல் எழுகிறது. நான் வசிக்கும் இடத்திலிருந்து 17 மைல்கள் தூரத்தில் இருக்கையில் வாய்விட்டு அலறத் தோன்றியது அடுத்து சுழன்றடித்து வந்த நீரை பார்த்து. வானொலியில் இருந்த மனிதர் அறிவித்துக் கொண்டிருந்தார், நாளை இரவு மீண்டும் மழை பொழிய 70% வாய்ப்புகள் இருப்பதாக.